ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2 உடைய ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். PQRST are 6 members in a family in which there are 2 married couples. ஓகே, ஸோ மஸ்ட் ரீட் பண்ணுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? A teacher is married to a doctor who is a mother of R and U. Q, the lawyer, is married to P. P has one son and one grandson. Okay, of the 2 married ladies, one is a housewife. There is also one student and one male engineer in the family. Who among the following is the housewife? Okay, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு மாதிரி குழப்பிருக்காங்க, நான் சொல்றேன், ஈஸியா முடிச்சிடலாம், நான் கிளியராகவே சொல்லிடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து பார்ப்போம். PQRSTU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? PQRSTU 6 பேர் நமக்கு இருக்காங்க. அவர்கள 2 பேர் வந்து திருமணமான தம்பதியர்கள். ஓகேவா? 2 பேர் வந்து மேரிட் கப்பல் சொல்லிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டி என்பவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு? டி அப்படின்றவங்க ஒரு ஆசிரியர். அப்போ வந்து நோட் பண்ணிப்போம், டி வந்து டீச்சர். ஓகேவா? ஸோ டீன்னு போட்டுக்கிறேன். டி வந்து ஒரு டீச்சர். அவர் ஆர் மற்றும் யூவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். ஓகேவா? அப்போ இதுல வந்து ஆர் யூவின் தாயாரான ஒரு மருத்துவர், அப்படிதானே? ஸோ அப்போ இவருடைய ஒய்ஃப் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாக்டர். இவருடைய ஒய்ஃப் வந்து நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். இந்த டாக்டரை தான் வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர் மற்றும் யூ. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டி வந்து ஆர் மற்றும் யூவோடைய தாயாரான டாக்டரை வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. யாருன்னு தெரியாது நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சு. கியூ என்பவர் ஒரு சட்ட வல்லுநர். இப்ப கியூன்றவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கியூ என்பவர் யாருன்னா ஒரு லாயர். ஆமா, ஓகேவா? ஸோ ஒரு லாயர். ஒரு மேலும் அவர் பியை மணந்து கொண்டுள்ளார். ஸோ இவருக்கும் கியூவுக்கும் பிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. பியை மணந்து கொண்டால் பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். பி என்பவருக்கு ஒரு மகனும் ஒரு பேரனும் இருக்காங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, ஒரு மகன் இருக்கணும், ஒரு பேரன் இருக்கணும். அப்படின்னா இவங்க வந்து யாரு? இவங்களுடைய தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க. அப்படின்னா வேற பெர்சன்ஸே இல்ல. கியூ பி வந்தானா அப்ப ஆபீஸ் அந்த இடத்துல நமக்கு மீதி இருக்க யார் வருவாங்க? மீதி இருக்க நமக்கு வந்து எஸ் மட்டும் தான் மீதி இருக்காங்க. எஸ் தானே அந்த இடத்துல வருவாங்க. கரெக்ட் தானே? எஸ் தானே அந்த இடத்துல வருவாங்க. அப்போ இந்த கியூவும் பியும் வந்து இவங்களுடைய தாத்தா பாட்டியா இருக்கும். அதாவது இந்த கியூபியோடைய மகன் தான் நமக்கு வந்து யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டீயா இருக்க முடியும். கரெக்டா? இந்த டீயா வந்து இருக்க முடியும். ஸோ அப்படிதான் லிங்க் வருது. ஸோ இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. அந்த மகனுக்காக ஒரு பேரனும் இருக்காங்க. ஓகேவா? இவன் பாத்தீங்கன்னா இதோடய முடிச்சிடலாம், நமக்கு தேவையில்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்ச அந்த பி நமக்கு யாரு? ஓகேவா? ஒரு செகண்ட், எங்க விட்டோம் நம்ம? பி மணந்துள்ளார். பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர். மொத்தமே 2 பெண்கள் தான் நமக்கு. ஓகேவா? திருமணமான 2 பெண்கள்ல ஒன்னு வந்து டாக்டர். அப்படிதானே? திருமணமான 2 பெண்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பி, ஒருத்தர் வந்து எஸ். அப்படிதானே? இவங்க வந்து டாக்டர். இவங்க அப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படிதானே? ஸோ அப்போ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பி தான் ஆன்சர்னு சொல்லி போயிடலாமா? ஸோ ஏ, ஆப்ஷன் ஏ, பி இஸ் ஆன்சர். ஓகேவா? ஏன்? இந்த கியூ வந்து லாயர். அப்படிதானே? இவங்க வந்து டீச்சர், இவங்க வந்து டாக்டர். திருமணமானவங்கள்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இருந்தா திருமணம் முடிஞ்சிருக்கும். சில திருமணமான பெண்கள்ல ஒருவேளை வீட்டில் இருப்பவர்கள். அப்ப யாரு வந்து வீட்டுல இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பி தான் வந்து வீட்டுல இருக்காங்க. ஏன்னா இவங்க எந்த வேலையும் பார்க்க, இவங்க லாயர், இவங்க டீச்சர், இவங்க டாக்டர். அப்ப யாரும் இவங்க தான் வீட்டுல இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் திங்க் பண்ணா போட்டுடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியலன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்க கவனிங்க. அப்படியும் புரியலாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சார் ப்ளீஸ் ரிப்பீட் திஸ் கொஸ்டின், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா மறுபடியும் சொல்லுவோம். ஓகேவா? தனியா உங்களுக்கு வீடியோ பண்ணி அதை வந்து பின் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A is equal to Z is equal to 1, B is equal to Y is equal to 2, C is equal to X equal to 3. ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கு. அப்படின்னா கீழே உள்ள எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லவா இதுல? இதெல்லாம் கூட்டல் கழித்தல் இதெல்லாம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். ஆப்ஷன் ஏ எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏக்கு MN அப்படிதானே? ஸோ ஆக்சுவலா என் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மொத்தமா நமக்கு வந்து ஏ இசட் அப்படிதானே? ஏ வந்து ஸ்டார்டிங் வந்து 1, இது 26, ரெண்டையும் கூட்டினா 27 வரும். அப்படின்னா ரெண்டுமே வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். தட்ஸ் a மீனிங். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பி இருக்குது, ஒய் இருக்குது.
பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர், இது வந்து லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட்ல இருந்து 25th லெட்டர், ரெண்டையும் கூட்டினா 27 வரணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இந்த MN எடுத்துப்போம். M எத்தனாவது லெட்டர்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியணும். இஜோடி அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் தெரியணும். ஓகேவா? என்னன்னா இ வந்து 5வது லெட்டர், ஜே வந்து 10வது லெட்டர், ஓ வந்து 15, டி வந்து 20, ஒய் வந்து 25வது லெட்டர். ஓகேவா? சோ 5 10 15 20 25. சோ இந்த லெட்டர் இருக்கா? சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் ஈஸியா வந்துடலாமா? எம் எப்படி வந்துருப்பீங்க அப்போ? எம் MNOP. அப்ப M வந்து எனக்கு எத்தனை லெட்டர் தெரியும்? வந்து 13 தெரியும். N வந்து 14 தெரியும். அப்படிதானே? அப்போ இந்த 13 இருக்குது. அடுத்தது 14ஆம் நம்பரை கூட்டினா 27 வரும். அப்ப 14 லெட்டர் வந்து N. அப்ப M N இது ஃபர்ஸ்ட்ல இருந்து 13ஆம் லெட்டர், இது லாஸ்ட்ல இருந்து 13ஆம் லெட்டர். கரெக்டா? அதாவது M அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து 13ஆம் லெட்டர், N அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து 14ஆம் லெட்டர். அதே இது லாஸ்ட்ல இருந்து இதுதான் 13ஆம் லெட்டர். ரெண்டையும் பிளஸ் பண்ணா இது வந்து கரெக்டா? அப்ப இதே கணக்கு பாத்தீங்கன்னா M equal to N தானே, A equal to Z equal to 1 னா M equal to N equal to என்ன வரும்? 13 வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 13ஆம் லெட்டர் M, லாஸ்ட்ல இருந்து 13ஆம் லெட்டர் N. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. அப்ப இது கரெக்ட். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கூட்டணும். இதுவும் ஈஸி தான் பாருங்க. இது வந்து 1, இதுவும் 1, இது வந்து 2, இதுவும் 2, இது வந்து 3, இதுவும் 3. 1 plus 2 plus 3 plus is equal to 3 plus 2 plus 1 equal to இதுவும் கரெக்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ராங் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து MN ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து 13, இதுவும் 13 is equal to L என்னங்க நமக்கு? JKL 12வது லெட்டர். கரெக்டா? சோ இத வந்து அழிச்சிக்கலாமா? ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ 12வது லெட்டர் MNO. ஓ வந்து எத்தனாவது லெட்டர் அப்போ நமக்கு? இப்ப இங்கதான் விஷயம் வருது. ஓகேவா? சோ ஓ வந்து எத்தனாவது லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் பார்த்துருவோமா? சோ இதுவும் வந்து 1, இதுவும் வந்து 1. சோ MN வர முடியுது. அப்படிதானே? சோ M வர முடியுது. M வந்து 13வது லெட்டர். அடுத்தது N வந்து 13வது லெட்டர் தான். ஓ வந்து அப்ப என்ன ஆகும்? 12வது லெட்டரா தானே இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓ வந்து ஆப்வியஸா நமக்கு என்ன இருக்கும்? 12வது லெட்டரா இருக்கும். ஓகேவா? அதான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ வந்து ஆப்வியஸா 12வது லெட்டர் இருக்கும். புரிஞ்சுச்சா? சோ ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. புரியுது இல்ல? நான் ஃபுல்லா எழுதுறதுக்கு A to M வர 13, மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். N-ம் 13, O 12, அடுத்தது 11, அப்படியே போய் Z வந்து என்ன ஆகும்? 1 ஆயிரும். அதானே கொடுத்துருக்காங்க. Y வந்து 2 ஆயிரும். ஓகே? அப்போ O வந்து 12. இந்த 12 நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை பிளஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன வரும்? 13 plus 13 26, 12 plus 12 24, plus 1 plus 1 26. கரெக்டா? அப்போ இங்கே 26, இதுவும் கரெக்ட். அப்ப இதான் ராங்கு. ஓகேவா? இதான் வந்து தவறானது. எப்படி தவறானு பார்ப்போமா? இ வந்து 5வது லெட்டர், ஜே வந்து 7வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர், ஜே வந்து 10வது லெட்டர், ஆர் பிரைம் நம்பர்ஸ். 10 வந்து பிரைம் நம்பரா? இல்ல. 5 7 பிரைம் நம்பர். சோ டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A does 20% less work than B if A can complete a piece of work in 7.5 hours, then B can do it in கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது A என்பவர் B என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஓகேவா? அதாவது A என்பவர் B என்பவரை, B என்பவர் வந்து ஒரு வேலை பார்த்தாருன்னா இவர் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாரு? 0.8 வேலை தான் பார்ப்பாரு. அதாவது இவர் 100னா இவர் வந்து 80. கரெக்டா? இவர் 10னா இவர் 8, இவர் 1னா இவர் 0.8. ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 0.8ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? நீங்க 118 கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது பி அப்படின்றவர் 100 வேலை பார்க்கறாருன்னா இவர் வந்து அவரோட 20% கம்மினா 100ல 20% கம்மினா 20% போயிடும். அப்படின்னா உங்களுக்கு 80% வேலையே பார்க்கறாரு. அப்படிதானே? அப்போ ஒரு வேலையை ஏ வந்து 7.5 மணி நேரத்துல முடிக்காரு. ஏ அப்படின்றவரு ஒரு வேலையை, அதாவது 80 எஃபிசியன்சில அவர் ஒரு வேலையை 7.5 ஹவர்ஸ்ல முடிக்கிறாருன்னா பி 100 எஃபிசியன்சில எவ்வளவு நேரத்துல முடிப்பாரு? இதான் கொஸ்டின். புரிஞ்சா? ஏயும் பியும் கம்பேர் பண்றாங்க. அதாவது ஏ என்பவர் 80 ஸ்பீட்ல போனாருன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை, சேம் வேலையை, அதாவது இவர் வந்து 80 ஸ்பீட்ல போனா 7.5 மணி நேரத்துல பண்றத இவர் 100 ஸ்பீட்ல போயிட்டு குறிப்பிட்ட மணி நேரத்துல முடிப்பாரு. அது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அவ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் என்ன வரும்? 80 into 7.5 divided by 100 அப்படின்னு சொல்லி வரும். அப்படிதானே? சோ இங்க இதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஈஸியா. சோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணினா என்ன வரும்? நமக்கு வந்து இந்த 7.5 இதெல்லாம் வந்து வேண்டாம். 80யும் இதையும் கேன்சல் பண்ணிப்போமா? 80 இதையும் கேன்சல் பண்ணா 8/10 வரும். 8/10 வரும்போது நமக்கு வந்து அதையும் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 4/5ன்னு சொல்லிட்டு வரும். அப்படிதானே? அப்புறம் இந்த 5யும் இந்த 7.5 கேன்சல் பண்ணா 1.5 வரும். 4 into 1.5 நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரும்.
கரெக்டா? 6 hours எங்க இருக்குது? A is the right answer. ஆப்ஷன் A 6 மணி நேரம் is the right answer. புரிஞ்சுதா? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான சூப்பரான கொஸ்டின் கேட்கலாம், சொல்லலாம். பார்க்கலாமா? If 4 men can complete a work in 3 days and 3 men can complete the work in 6 days, then which one of the following is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. which one of the following is not true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எது நாட் ட்ரூன்னு சொல்லலாமா, எதுவும் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் கான்சியஸா உட்காரணும், இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை பாருங்க, நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்போ இதை மட்டும் நோட் பண்றேன். 4 ஆண்கள் 3 நாட்கள்ல முடிப்பாங்களாமா. ஓகேவா? 4 ஆண்கள் 4 men எத்தனை நாள் முடிப்பாங்க? 3 நாட்கள்ல முடிப்பாங்க. 4 men சேர்ந்தா 3 டேஸ்ல முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் ரீட் பண்ணிப்போம். அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்கள்ல முடிப்பாங்க. ஓகேவா? அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்கள்ல முடிப்பாங்க. கரெக்டா? நீங்க எடுத்து எழுதும் போது கவனமா எழுதணும். தப்பா எழுதிட்டோம்னா மொத்தமா தப்பாயிரும். ஓகேவா? 6 டேஸ்ல வந்து முடிப்பாங்க. அப்போ 4 மென் சேர்ந்தா 3 டேஸ்ல முடிப்பாங்கன்னா, 4 மென் சேர்ந்தா 3 டேஸ்ல முடிப்பாங்கன்னா, ஒரு மென் எத்தனை டேஸ்ல முடிப்பாரு? ஓகேவா? இது எங்கேயாவது பார்த்தது மாதிரி இருக்கா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான். நம்ம கிளாஸ் கவனிச்சிங்கலாம் தெரிஞ்சிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. நமக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு போடுறதுன்னு பாருங்க. மென்னு 4 மென்னு 3 4, நமக்கு M இருக்கு D இருக்கு, இது எதுவுமே இல்லை, விட்டுருவோம். அப்படிதானே? அதே வேலையை ஸோ W சேம் தான், M2 இருக்கு D2 இருக்கு. அப்போ ஒரு மென் எத்தனை நாள்ல முடிக்காதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சா போதும், அதான் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் தெளிவாக வந்து எழுதிக்கிறேன். M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. ஓகேவா? இது தெரியாதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண வீடியோ நமக்கு சேனல்ல இருக்குது, அதையும் பாருங்க கண்டிப்பா. இல்ல நம்ம கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க, இது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு என்ன டீட்டெயிலா சொல்லியிருப்போங்க. ஸோ இது புரிஞ்சவங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா இது புரியும், புரியலாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அப்ப நான் அங்க வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஒரு மென் எத்தனை நாள்ல வந்து பண்ணுவார் அப்படின்றத? ஸோ என்ன வரும்? அப்போ ஒரு மென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12 நாள்ல பண்ணுவாரு. கரெக்டா? ஒரு மென் நமக்கு 12 நாள்ல பண்ணுவாரா? இங்க அதே மாதிரி விமனுக்கு வாங்க. விமன் வந்து பாத்தீங்கன்னா 3 விமன் 6 நாள்ல பண்ணுவாங்கன்னா, ஒரு விமன் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமன் நமக்கு வந்து 18 டேஸ்ல வந்து பண்ணுவாங்க ஒர்க். அப்போ மொத்தமா நமக்கு வந்து எவ்வளவு ஒர்க் இப்ப நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம்ல, ஏ என்பவர் ஒரு வேலையை இத்தனை நாள்ல பண்றாரு, பி என்பவர் ஒரு வேலையை இத்தனை நாள்ல பண்றாரு, அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம கொஸ்டின் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மெத்தட் தான் இங்க நம்ம பண்ண போறோம். அதாவது மென் வந்து ஒரு வேலையை 12 நாள்ல பண்றாரு, விமன் வந்து ஏபிக்கு பதிலா விமன் வந்து ஒரு வேலையை 18 நாள்ல பண்றாங்க. அப்ப டோட்டலா அவங்க எத்தனை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்படின்னா எல்சிஎம் 12, 18 கண்டுபிடிப்போம். அது என்ன வரும்? நமக்கு 36 வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் எப்படி போட்டேன்னா 12 நெக்ஸ்ட் 24 வந்து 2ஆல டிவைட் ஆகாது, 12 18 டிவைட் ஆகாது. 18ஓட நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் மல்டிப்ளை வந்து பாத்தீங்கன்னா 36. ஸோ 36 வந்து நமக்கு 2ஆலையும் டிவைட் ஆகும். 36 டிவைட் பை 12 ஆகும், 36 டிவைட் பை 8 ஆகும். அப்போ இப்ப நமக்கு எஃபிசியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு நாள்லனா 12 டிவைடட் பை 36 அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 3. இது வந்து 2. 12 டிவைடட் பை 18, அதாவது 2 அப்படின்றது 36 டிவைடட் பை 18. ஓகேவா? ஸோ இது வந்து 36 டிவைடட் பை 18. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 3 வந்து 36 டிவைடட் பை 12. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து இதுல சொல்லியிருக்கிறது. ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த எஃபிசியன்சி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளது. ஓகேவா? ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்றதுதான். அப்போ இன் ஒன் டேல மென் வந்து பாத்தீங்கன்னா 3 ஒர்க் பண்ண முடியும். விமன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள்ல 2 ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுக்கா நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ. சோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ போயிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏல வந்து என்ன கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்களா? 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். அப்போ ஒரு நாள்ல 8 ஆண்கள் 6 பெண்கள். அப்போ
8 ஆண்கள் கூட்டல் 6 பெண்கள். அப்ப 8 இன்டு 3 பிளஸ் 6 இன்டு 2. புரிஞ்சுதா? ஸோ 8 இன்டு 3 என்ன நமக்கு 24. 24 பிளஸ் 12 ஈக்குவல் டு 36. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன பண்ணணும்? நமக்கு தேவையான டோட்டல் ஒர்க் வந்து 36 ஆல்ரெடி தெரியும். ஸோ 36 ஒர்க் பண்றாங்களா? அப்ப ஏ வந்து கரெக்ட். ஏ வந்து என்னது கரெக்ட். அப்ப பி செக் பண்ணலாமா? 6 ஆண்கள் 8 பெண்கள். ஓகேவா? பி 6 ஆண்கள் பிளஸ் 8 பெண்கள். 6 இன்டு 3 பிளஸ் 8 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 6 இன்டு 3 18. 18 பிளஸ் 16. 18 பிளஸ் 16 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 34 வருது இல்லையா? ஸோ 34 வருது. அப்ப இது வந்து கரெக்டா? இல்ல, இஸ் நாட் ஈக்குவல் டு 36. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 6 ஆண்களும் 8 பெண்களும் சேர்ந்தா ஒரு நாள் அந்த வேலையை வந்து முடிக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர். எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பி இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை பாருங்க, 12 ஆண்கள் 18 பெண்கள். ஸோ 12 ஆண்களுக்கு வந்து 3. ஸோ 36 இதுவும் கரெக்ட். ஸோ இது பாருங்க, 18 பெண்கள் ஒரு நாள்ல முடிப்பாங்களா? 36 இதுவும் கரெக்ட். அப்போ பி மட்டும் தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. கரெக்டா? பி மட்டும் தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஸோ பி இஸ் த ராங் ஆன்சர். ஸோ பி தான் நமக்கு வந்து தவறான விடை. புரிஞ்சுதா? ஸோ இதான் அந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ கொஞ்சம் கவனமா போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். The area of circle increased by 66 square centimeter. ஓகேவா? அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது by 1 centimeter. Sorry, if it is radius is increased by 1 centimeter. அதாவது அதோட ஆரம், ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதுனால அதோட பரப்பளவு 66 சதுர சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்குது. அப்படி நான் புதுசா கிடைக்கக்கூடிய அந்த புதுசா கிடைச்ச அந்த வட்டத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புதுசா கிடைச்ச வட்டத்துடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாமா? இதே நான் வந்து நெக்ஸ்ட் பேஜே பண்ணிக்கிறேன். நீங்க ஞாபகிக்கிற டேட்டா வந்து இந்த 1 சென்டிமீட்டர் 66 அவ்வளவுதானே? பண்ணிடலாமா? ஸோ பொறுமையா பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் புரிஞ்சுல? ஒன் டைம் கூட வேணா நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஓகேவா? பாருங்க, வட்டத்தினுடைய ஆரம், ஒரு வட்டம் இருக்குதா, அதோட ஏரியா அது வந்து 66 அதிகரிக்குது. எப்போன்னு பாத்தீங்கன்னா வட்டத்துடைய ஆரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எழுதிக்கிறேன். ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? A = by r ஸ்கொயர். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதோடைய பரப்பு வந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து அதிகரிக்குதாமா. கரெக்டா? கொஸ்டின் கொடுத்ததை எழுதிட்டேனா? அவ்வளவுதானே? ஸோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்? அப்போ இஸ் ஈக்குவல் டு, இது அப்படி இருக்கட்டும், இது வந்து பை இன்டு ஆர் பிளஸ் 1 the a plus b the whole square ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. கரெக்ட் தானே? அதாவது 2ab பிளஸ் b ஸ்கொயர் எழுதிருக்கேன். கரெக்டா? a ஸ்கொயர் 2 இன்டு a இன்டு b. 1 போடல நம்ம b க்கு. ஓகே? ஸோ அப்போ r ஸ்கொயர் பிளஸ் 2r பிளஸ் 1 வந்துருச்சா? இப்போ இதுல நம்ம எதையாச்சும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இங்க a பிளஸ் 66 இஸ் ஈக்குவல் டு உள்ளுக்குள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஓகே, இல்லைன்னா இந்த நம்ம இந்த a ஈக்குவல் டு, இந்த a ஈக்குவல் டு நமக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா, ஸோ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 66. இப்போ நான் என்ன பண்றேன், 66 ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 பை ஆர் பிளஸ் பைன்னு இருக்கு. கரெக்டா? பை இந்த இது இங்க வரும்போது மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இந்த பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் வரும்போது மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஆயிட்டு, இந்த பை ஆர் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிட்டு, ஸோ மீதி இருக்கிறது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 66 இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் பிளஸ் பை. அதாவது 66 இஸ் ஈக்குவல் டு, இதுல எதை காமன் எடுத்துக்கலாம்? பையை காமன் எடுத்துலாமா? 2r பிளஸ் 1, 2r பிளஸ் 1 அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சோ இப்போ நமக்கு இதுல நமக்கு என்ன தேவை? ஆர் கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம புதுசா கிடைக்கக்கூடிய வட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? அப்ப இதுல ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன தோணுதுன்னா 2r பிளஸ் 1 is equal to 66 divided by பை அப்படி வந்துருமா? அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து 2r is equal to 66 divided by பை மைனஸ் 1 அப்படி போட்டுடலாமா? சோ அப்போ இதோடைய அடுத்த ஸ்டெப் நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2r is equal to 66 divided by 22 by 7. 22
இன்டு 7 போட்டுக்கிறேன் ஓகேவா, பை 7 வந்து 7 போட்டுக்கிறேன், மைனஸ் 1 இதெல்லாம் 1 ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் பாருங்க, 2r equal to இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா, ஸோ கேன்சல் ஆனா என்ன வரும், 3 வருமா, 3 into 7 21 minus 1, ஸோ 2r equal to 20, r equal to 10. இதான் நமக்கு வந்து புதுசா கிடைச்ச r. புரிஞ்சுதா? ஸோ கொஞ்சம் லென்தி ஸ்டெப்ஸ் தான், ஆனா வந்து ஈஸியானது ஓகேவா. ஸ்டெப்ஸ் தான், அதான் கால்குலேஷன்லாம் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதனால நம்ம வந்து கவலைப்பட வேணாம். ஸோ r equal to 10 கிடைச்சிட்டு இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த புதிய வட்டத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஸோ நமக்கு தெரியும் புதிய வட்டத்தினுடைய r என்ன, நமக்கு வந்து 10. அப்போ பரப்பு என்ன, பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு 22/7 இன்ச்சு r 10 இன்டு 10 அப்படிதானே ஓகேவா. ஸோ 10 இன்டு 10 அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வட்டத்தினுடைய பரப்பு ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வட்டத்தினுடைய பரப்பு. ஸோ புதுசு நமக்கு என்னது, r பிளஸ் 1 அப்படிதானே. ஸோ r பிளஸ் 1 தான் நமக்கு வந்து புதுசு கரெக்டா. இப்போ இந்த r பிளஸ் 1ல நான் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட், இது வந்து பழசு. புதுசு நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து நியூ வந்து என்ன வரும், நமக்கு பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்டு ஓகே 22/7 இன்டு நமக்கு என்ன வரும்னா 11 இன்டு 11. ஏன் 10 பிளஸ் 1 ஞாபகம் இருக்கா, 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது கரெக்டா, 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னா அப்போ 2 இது எப்படி இருக்கலாம், 2/7 இன்டு இந்த 22 2 into 11 எழுதிக்கலாமா, 11 into 11 into 11 எழுதிக்கலாமா. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2/7 இன்டு 11 கியூப் எழுதிக்கலாமா ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியதுக்காக மட்டும் தான் எழுதுனேன், இதுதான் நமக்கு உண்மையானது. ஸோ 2/7 இன்டு சி இஸ் அ ரைட் ஆன்சர் கரெக்டா. 2/7 இன்டு 11 கியூப் இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ அவ்வளோதான் அந்த கொஸ்டின். கொஞ்சம் லெந்தியா போகும், ஆனால் கேல்குலேஷன்லாம் ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ வேற எதுவும் ஒரு ஷார்ட்கட் இருந்த மாதிரி தெரியல, தெரிஞ்சுதுன்னா வந்து சொல்றேன். ஸோ வந்து இதான் நமக்கு வந்து இப்போ இருக்கிறதுல ஈஸியானது ஓகேவா. ஸோ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நியூ ஆர் நமக்கு என்ன வரும், நியூ ஆர் ஈக்குவல் டு 10 பிளஸ் 1 வரும், அதாவது 11 வரும். ஸோ அந்த 11 வச்சு நீங்க மீதியை இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்றீங்க. உங்களுக்கு புரியக்காக இந்த பக்கம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு, இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு ஓகேவா. இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ பார்க்குறீங்கன்னா அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 6% அதிகரிக்கிறது. 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இந்த பக்கம் பண்றேன், அந்த டேட்டா மட்டும் நான் கரெக்டாக எடுத்து எழுதிக்கிறேன். என்னது 23/8/765 23/8/765. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 6%. இது நிறைய மெத்தட்ல பண்ணலாங்க. நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல பண்ணலாம். ஸோ அதை விட இந்த மெத்தட் வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 6% எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுல 1 இது வந்து 100%, அதாவது 2 3 8 7 6 5 அப்படின்றது நமக்கு வந்து 100%. அப்போ 6% தான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இது வந்து 1% எப்படி தானே, 1% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2387.65 வரும். அப்போ 6%னா இதை வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், அதான் வந்து 6% வரும் கரெக்டா. ஸோ இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணதுனால சொல்றேன், ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி பார்த்ததுனால சொல்றேன். என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 14,325.90 அப்படின்னு ஒரு வரும் ஓகேவா. ஸோ இதான் இங்க 6%. இதுல 6% என்னன்னு பாத்தீங்கன்னா 14,325.90 அப்படி வரும். ஸோ இந்த ரெண்டையும் இப்போ வந்து என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் பண்ணி இங்க போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2018 இருந்தது ஓகேவா. இப்போ வந்து 2019 6% இன்க்ரீஸ் ஆகி இங்க நமக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 25,3090.90 சொல்லிட்டு 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வரும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இங்க இருந்து நமக்கு அகைன் ஒரு 6% ஓகேவா. இதுல நமக்கு வந்து 6% அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 15185.45 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து வேல்யூ என்ன வரும்னா, ஸோ இங்க உள்ள வேல்யூ எழுதிக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்தா உங்களுக்கு 268276 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நீங்க கூட்டி பார்த்தா தெரியும். ஸோ இதான் இங்க ஆன்சர் ஆகும் 268276.
268,276 B is the right answer. ஓகேவா? ஸோ இதை வந்து லெந்தியா இதை வந்து கண்டுபிடிக்கணும் 6% என்னன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்லாம் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி 1% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன், மீதி நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஃபார்முலால போட வேண்டியதான். ஓகேவா? எந்த ஃபார்முலா போடணும்? கூடுதல் கண்டுபிடிக்கணும்ல. ஓகேவா? A is equal to P into 1 plus R by 100 the whole power நமக்கு என்னது n. ஓகேவா? n-க்கு பதிலாக அங்க வந்து என்ன போடணும்? 2 ஆண்டுகள். இது மட்டும் சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏ தான் கண்டுபிடிக்க போறோம், கூடுதல். அப்போ A is equal to P என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 238765 into 1 plus R நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 by 100 the whole power 2. இதுல நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ரெண்டுல எது ஈஸியோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க, வரலன்னா கமெண்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். 5 ஆண்டுகளில் அசல் ரூ 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூ 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 ரூபாய் அதிகம். ஓகேவா? ஸோ 5 ஆண்டுல நீங்க 2,000 ரூபாய் 20,000 கொண்டு பேங்க்ல போடுறீங்க, அதுக்கும் 15,000 கொண்டு பேங்க்ல போடுறீங்க, அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியில 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா வட்டி வீதம் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டுக்கும் வட்டி எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் நமக்கு தெரியும், PNR டிவைடட் பை 100 ஃபார்முலா. அப்படிதானே? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து P is equal to நமக்கு வந்து 20,000 எடுத்துப்போம். ஓகேவா? அந்த 20,000 கண்டுபிடிப்போம். 20,000 இன்று n என்ன நமக்கு 5 ஆண்டுகளில். ஓகேவா? இது n, இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள P, இது ரெண்டாவது கண்டுபிடிக்கக்கூடிய P, இது வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? R நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ வந்து PN என்ன 5 ஆண்டுகள், R தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது பாருங்க, 2 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ நமக்கு 2 0 கேன்சல் ஆயிரும், 5 2 200, 1000 6ன்னு சொல்லி வருது. கரெக்டா? அடுத்து இன்னும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வருது, அதாவது 15,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே 5 வருஷம் R டிவைடட் பை 100. ஓகேவா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2 0 கேன்சல் ஆயிரும், 750 R வருது. சோ இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1000 R மைனஸ் 750 R தான் நமக்கு வந்து 3,000 சொல்றாங்க. கரெக்டா? அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுக்குள்ள கிடைக்கும் தனி வட்டி வந்து 3,000 ரூபாய் அதிகம். 2,000 ரூபாய்க்கு நீங்க 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிறது 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிறத விட நமக்கு வந்து 3,000 ரூபாய் அதிகமா வந்து இருக்குது. ஓகேவா? சோ அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோமா, R சொல்லலாமா? அப்ப 250 R ஈக்குவல் டு 3,000. அப்போ R ஈக்குவல் டு என்ன வருது, 300 டிவைட் பை 25 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ அப்போ R ஈக்குவல் நமக்கு என்ன வராங்க, 100ல 4 25 இருக்கு. அப்போ வந்து 300ல நமக்கு எத்தனை 25 இருக்கும், 12 25 இருக்கும். கரெக்டா? R equal to 12. ஆன்சர் இருக்கா? எஸ், C is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் C 12% is the right answer. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If 6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3 and x plus z by 3, 2x plus 3z is equal to 3 by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, x is to y is to z வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, என்ன பண்ணலாம்னா டக்குன்னு நம்ம வந்து கிராஸ் மல்டிபிகேஷனே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாமா? ஸோ நான் இதை இங்கேயே சால்வ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 4 into 6 24x plus 8y is equal to 9x plus 12y. கரெக்டா? கிராஸ் மல்டிபிகேஷன் மட்டும் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. 24x minus 9x is equal to 12y minus 8y. ஸோ இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், நமக்கு வந்து 15 வருமா? 15x is equal to 4y. அப்போ x by y is equal to 4 by 15 சொல்லி வரும். ஓகேவா? 1. இப்போ டக்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததையும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடுவோம். அதை நான் வந்து வேற கலர்ல பண்ணிக்கிறேன், இங்க பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 7x plus 7z is equal to 6x plus 9z வருது. அடுத்து ஒரே சைடு கொண்டு வரலாமா? அப்போ 7x minus 6x is equal to 9z minus 7z. ஓகேவா? ஸோ அப்போ வந்து x ஒரு x தான், 1x is equal to 2z. x by z is equal to என்ன வருது நமக்கு, x by z is equal to நமக்கு வந்து 2 by 1 வருது. கரெக்டா? அப்போ எனக்கு x is to y கண்டுபிடிச்சிட்டேன்,
எக்ஸ் இஸ் இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4:5 3 4:15 சாரி 4:15 கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் இஸ் டு இசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 2:1 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு வழக்கம் போல உள்ளது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் காமனா நமக்கு என்ன இருக்கு? எக்ஸோட வேல்யூ இருக்கு. அப்படிதானே? இப்போ எழுதிக்கலாமா? ஸோ 2 மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான மெத்தட் இங்க பண்றேன், அடுத்தது நார்மலான மெத்தட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது? ஒய் இருக்குது, எக்ஸ் காமனா இருக்குது, இசட் இருக்குது. எக்ஸ் காமனாக்க சென்டர்ல போட்டுடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஈஸ்ட் எக்ஸ்னா 15 ஈஸ்ட் என்ன வரும்? 4 வரும். கரெக்டா? புரிஞ்சாங்க? இது எழுதிக்கிறேன். அப்புறம் வந்து எக்ஸ் ஈஸ்ட் இசட்னா 2:1 வரும். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல இங்க இருக்கிறத இங்க ஃபில் பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிறத இங்க ஃபில் பண்ணிக்கிறேன், 2 வரும். ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா 38:4. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ எக்ஸ் ஒய் இசட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துன்னா எக்ஸ் என்னது 8, 30, இசட் வந்து 4 வருது. கரெக்டா? இப்போ இதையே நம்ம வந்து 4 ஆல் டிவைட் பண்ணலாமா? இல்ல 2 ஆல் மட்டும் டிவைட் பண்ண முடியும். ஸோ டிவைட் பை 2 போட்டீங்கன்னா காமனா டிவைட் ஆகும். 4, 15, 2. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ 4:15:2. 4:15:2 இப்போ ஆன்சர்ல இருக்கா? 4:15:2 இங்க இருக்குங்க. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். ஸோ வேற ஏதோ மெத்தட் இருக்குன்னு சொன்னீங்க சார். அப்படின்னா ரெண்டும் காமனா என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? 2 இந்த காமனா இருக்கக்கூடிய வேல்யூ 2:15 அப்போ 30 வரும். ஸோ 30 இங்க வரணும் அப்படின்னா இந்த இதை 15 வந்து 2 ஆல பண்ணுவோம் இல்லையா? அப்போ 4 2 ஆல பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 15 2 ஆல பண்ணா 30, 4 2 ஆல பண்ணா 8 வரும். அதே மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30 வரணும். 15 ஆல பண்ணணுமா? இப்போ இதையும் வந்து 15 ஆல பண்ணணும். 8, 30, 15 வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி மெத்தட் சாரி ஒரு சின்ன பண்ணிட்டாங்க. எக்ஸ் ஈஸ்ட் ஒய் எக்ஸ் தான் நமக்கு வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து 1 நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 வரும். ஓகே? ஸோ அப்போ 8, 30, 4 வரும். ஓகேவா? சாரி இங்க வந்து ஆக்சுவலா எக்ஸ் தான் வந்து 4. ஓகே? ஒய் தான் வந்து இசட். எக்ஸ் வந்து 4 இருக்குது. ஓகே? அப்போ 4க்கும் 2 தான் நம்ம வந்து பண்ணணும். 4க்கும் 2னா 4 நம்ம வந்து எடுத்துக்கிறோம் காமனா. அப்போ 4னா இதை வந்து எதுவும் பண்ண வேணாம். 15 அப்படி இருக்கும். இதை வந்து 2 ஆல பண்ணணும். 15, 4, 2வே நமக்கு வந்துடும். புரியுதா? புரியல. இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்போ என்ன இருக்குன்னா இந்த எக்ஸோடைய விஷயம் வந்து காமனா இருக்குது. 4, 2 இருக்குது. கரெக்டா? எக்ஸ் தான் காமன், 4, 2 இருக்குது. 4க்கும் 2க்கும் எல்சியம் என்ன? 4 வரும். அப்படிதானே? 4 போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இது 4னா இது வந்து என்னது 15 தான். அப்படியே இருக்கு. அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 15 போட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து என்ன தெரியும் 4 ஆக்கிட்டேன். 4க்கும் 2க்கும் எல்சியம் வச்சு 4 ஆக்கிட்டேன். அப்போ ஆக்சுவலா இங்க 2 இருக்குது. இது 2 வந்து 4 ஆக்க என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அப்போ இந்த 1ஐயே 2 ஆல மல்டிப்ளை பண்ணி போடுறேன். அவ்வளவுதான். 4:15:2 இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். புரியுதா? எல்சியம் கண்டுபிடிச்சு காமன் டேமுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகே? எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் மீச்சிமா 120 எண்ணில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்காது? ஓகேவா? ஸோ இந்த கொடுக்கப்பட்ட 3 எண்கள மீச்சிமால எது மீப்போவா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4,8 எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த 2 நம்பர் இருக்குது. இதோடைய மீச்சிமா என்ன? மீப்போவா என்ன? மீச்சிமா வந்து நமக்கு வந்து 8 வரும். அது நான் எல்சிஎம் வந்து 8 வரும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஹெச்எஃப் வந்து 4 வரும். ஓகேவா? அப்போ இந்த நம்பரோட டிவைடட் ஆகக்கூடிய நம்பரா தான் இது இருக்கும். கரெக்டா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 120 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 120 24 டிவைட் ஆகுமா? ஆகும். 120 12ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 120 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன வரும்? 15 வருமா? 120 24 டிவைட் பண்ணா என்ன வரும்? 5 6 வருமா? சாரி 5 வரும். கரெக்டா? அடுத்தது 120 12ஆல் டிவைட் பண்ணா 10 வரும். ஆனா 35ஆல டிவைட் ஆகுமா? 120 35ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா 105னா 3000 என்ன சொல்லுவோம் 30 தான் வரும். அப்படிதானே? சாரி 140 தான் வரும் ஆக்சுவலா. ஸோ அப்ப இது மட்டும் தான் டிவைட் ஆகாது. 120 டிவைட் பை 35 போட்டு பாருங்க. இது வந்து மீதியின்றி வகுப்படாது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிளா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். வேற எந்த கான்செப்டும் இதுல இல்லை. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். A is equal to 2 square 3 cube. B is equal to கொடுத்துருக்காங்க. C is equal to கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு HF of மீப்போவா கேட்டிருக்காங்க. A square, B cube plus something கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஓனா ஃபில் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HF of என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம் எழுதிருவோம். அப்புறம் மீப்போவா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் HF of என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன கொடுத்தாங்க? A square, B cube. அவ கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்னா A B கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் காமனா உள்ளது மட்டும் எடுத்துட்டு தான் போதும். HF என்னங்க கொடுத்துக்கிறதுல காமனா இருக்குது. இங்க ஏக்கும் பியும் காமனா இருக்கிறது 3. அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏல 3
கியூப் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். பில வந்து என்ன எழுதிக்கிறேன், அதே 3 ஸ்கொயர் த ஹோல் கியூப் எழுதிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, பிக்கும் சிக்கும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஆஃப் பி என்ன, பிக்கும் சிக்கும் காமனா இருக்குது 5 மட்டும் இருக்குது. அப்போ 5 கியூப் த ஹோல் பவர் என்னங்க, என்ன ஸ்கொயர் தான், அப்படிதானே, ஸ்கொயர் கமா இங்க சில என்ன இருக்குது, 2 காமனா 5 இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் த ஹோல் கியூப் இருக்குது. கரெக்டா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க வரோம், இப்போ நமக்கு இதுவும் முடிஞ்சு. அடுத்த ஹெச்சிஎஃப் மூணாவது ஒன்று கொடுத்துருக்காங்க பிளஸ் கொடுத்துட்டு அதையும் நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன வரும், ஹெச்சிஎஃப் ஆஃப் இதாவது ஹெச்சிஎஃப் தான் இது. ஓகேவா? இது இந்த ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் தான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஹெச்சிஎஃப் ஆஃப், இது ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு. ஓகேவா? ஹெச்சிஎஃப் என்ன வரும், ஓகே, சிக்கும் ஏக்கும் காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான். அப்போ ஏக்கு வந்து ஸ்கொயர் 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அடுத்தது இங்க வந்து 2 கியூப் த ஹோல் கியூப் அப்படின்னு வரும். கரெக்டா? சோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பிளஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்எஃப்னா இதுல எது வந்து பெரிய எது வந்து நமக்கு சின்ன வேல்யூவா இருக்கோ அதான் நம்ம வந்து எடுத்து எழுதுவோம். அப்படிதானே? சோ இங்க சின்ன வேல்யூ இது வந்து பாத்தீங்கன்னா 2 3, இது வந்து 3 பவர் 6 தான், நமக்கு பிரச்சனையே இல்லை, காமனா இருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5 பவர் 6 தான். அப்படிதானே? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எது சின்ன வேல்யூனா 2 பவர் 4 தான் நமக்கு வந்து. ஓகே. சோ இந்த லாஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா சி ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? சோ இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா சிக்கு தான் ஸ்கொயர். ஓகேவா? சி வந்து எனக்கு நம்ம ரெண்டு காமனா 2 இருக்குது, 2 இருக்கு எடுத்துட்டோம். சில 2 பவர் 3 அப்படிதானே? அப்ப 2 பவர் 3க்கு தான் நம்ம வந்து என்ன போடணும்னா ஸ்கொயர் போடணும். ஓகேவா? அந்த ஒரு சின்ன தப்பு இருக்கும். இங்க பாருங்க, அடுத்தது சி கமா ஏ தான். ஏ இங்க இருக்கு ஏல ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு வந்து 2 பவர் ஸ்கொயருக்கு நம்ம வந்து கியூப் போட போறோம். ஓகேவா? அப்ப இதுவும் நமக்கு வந்து 6 தான் வருது. சோ டோட்டலா எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 3 பவர் 6 பிளஸ் 5 பவர் 6 பிளஸ் 2 பவர் 6 இது எங்க இருக்கோ அதான் நமக்கு ஆன்சர். எங்க இருக்குது, ஏ 3 பவர் 6 2 பவர் 6 5 பவர் 6 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்குள் அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 99975 ஆக இருக்கிறது அப்படின்னா ஆண்டு தொடக்கத்துல அந்த மக்கள் தொகை வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆண்டு தொடக்கத்துல வந்து அந்த மக்கள் தொகை வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே. சோ இருந்ததுல ஒரு 25 வந்து நமக்கு வந்து கம்மியா இருந்திருக்கும். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். சோ எப்படி நான் சொல்றேன்னு பாருங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, இல்லாம ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன். எனக்கு என்னன்னு தெரியாது. ஸ்டார்டிங்ல வந்து 100 இருந்துச்சுங்களேன், திடீர்னு வந்து அந்த மக்கள் தொகை வந்து 5% வந்து அதிகரிக்குது. ஓகேவா? அப்போ 100ல 5% எனக்கு வந்து 105%. 100ல 5னா 5, மொத்தம் 105% மாறிச்சு. மறுபடி ரெண்டாவது ஆண்டுல என்ன பண்ணுதான், இது வந்து அதிகரிக்குது. அடுத்தது 5% வந்து குறைகிறது. கரெக்டா? குறைஞ்சிச்சுன்னா 105ல 5% குறைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 105ல 5% என்ன ஃபர்ஸ்ட் 5.05 அதாவது 100, அதாவது 1.05 வரும். 5.25 வரும். கரெக்டா? 5.25. அப்ப எனக்கு மொத்தமா எனக்கு என்ன வருது பாருங்க, 110.25 அப்படின்னு வருது. ஓகேவா? 110. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அடுத்த வருடத்துல மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சுன்னா ஆண்டின் தொடக்கத்துல வந்து மக்கள் தொகை வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? சாரி, இது வந்து குறைகிறதுங்க. வெரி சாரி, மைனஸ் பண்ணணும். குறைகிறது நான் தெளிவா போட்டுட்டு பிளஸ் பண்ணி வச்சுட்டேன். சோ வந்து பாத்தீங்கன்னா 105ல இருந்து 5 வந்து குறையுது அப்படின்னா அப்ப குறைஞ்சது என்ன வரும், 99.75. அதாவது 100ல இருந்தது என்னவா மாறிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 இருந்ததுன்னா ஏதாவது மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா 100 வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. இங்க எழுதிக்கவா, இங்க எழுதிக்கிறேன். 100 வந்து எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த 100%. ஆனா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், இப்படி குறைஞ்சனால 99.75% எனக்கு வந்து என்னன்னு தெரியும், இந்த 9975 தெரியும். இது புரிஞ்சா? ஓகேவா? சோ அப்ப எனக்கு இங்கேயே ஆன்சர் வந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 99.75னா 99.75. அப்போ இது வந்து 100னா என்னவா இருக்கும், ஒரு 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறேன். அந்த 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 10,000 வரும். சோ தட் இஸ் த ரைட் ஆன்சருங்க.
புரிஞ்சுதா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. 99.75 99.75 அப்போ 100னா 10,000. கரெக்டா 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா போடணும், இங்க 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. அவ்வளவுதான். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளான கொஸ்டின். ஸோ பெருசா ஒன்றும் இதுல ரிஸ்க் இல்லை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் நம்ம வழக்கம் போல எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன எக்ஸ்ட்ரா வரும்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு நான் எல்லாத்தையும் தயாரித்துறேன். எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம், ஆட் தானே பண்ணுறோம். ஸோ 5 + 4 + 7 + உள்ளுக்குள்ள 3/4 + 4/5 + 3/8. கரெக்டா? இப்போ இதெல்லாம் நீங்க கூட்டி பாருங்க என்ன வருதோ. 5 4 9, 9 7 9 7 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. 16 + இங்க என்ன வரும், எல்லாத்துக்கும் காமன் 40 வருமா? ஏன்னா 4 8 இருக்கு. 8 4 40 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும், 8 டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ வந்து 30. இது 8 40, 8 32. இது வந்து 5 15. கரெக்டா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 16 + இங்க 40 வருது. 30 + 32 + 62 77/40. 77/40 வருது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 77 அப்போ 16 + 77/40. அப்போ இது ஹோல் வேல்யூவா மாறணும்னா என்ன வரணும், ஒரு 3/40 தானே எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கரெக்ட் தானே? அப்போ நமக்கு வந்து 80/40 வந்துடும். 2 ஆயிரும். அப்படிதானே? அப்படிதானே? புரியுதா? ஒரு 3/40 சேர்த்தா என்ன வரும், இது மட்டும் சேர்த்தா போதும்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு என்ன வரும், ரெண்டையும் பிளஸ் பண்ணினா அந்த 77 + 3 80. 80/40 மொத்தமா 2000 18,000. அப்படிதானே? ஸோ அதான் நமக்கு இங்க வந்து ஆன்சரா வரும். அப்ப 3/40 இப்போ ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 963 + 476 476 சம்திங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா இருக்குது, இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது ஏ, இது ஏ, இது பி, இது பி. கரெக்டா? அப்போ மேல எப்படி இருக்கு பாருங்க, a + b the whole square plus a - b the whole square, the whole divided by a square plus b square. ஓகேவா? a square plus b square. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, a + b the whole square என்ன, a + b the whole square என்ன, a + b the whole square நமக்கு வந்து a square plus b square plus 2ab. கரெக்டா? பிளஸ் இது a - b the whole square, a square minus b square, sorry, a square plus b square minus 2ab. அப்படிதானே? டிவைட் பை a square plus b square. இப்போ இதுல எதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், நீங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணி வரீங்கன்னா plus 2ab-யும் minus 2ab-யும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். plus 2ab minus 2ab-யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு அப்போ உங்க பாருங்க 2a square plus 2b square இருக்கும். டிவைட் பை a square plus b square is equal to 2 காமன் எடுத்தீங்கன்னா a square plus b square the whole divided by a square plus b square. ரெண்டே கேன்சல் ஆயிட்டா மீது நமக்கு என்ன இருக்கும், 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 எங்க இருக்குது, சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அவ்வளோதாங்க. T20 + T21 + T22 up to T30 is equal to 0. Which one of the following is false? அப்போ கீழ்கண்டல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதுதான் வரிசையா ஓனாட். அப்படிதானே? அப்போ நமக்கு வந்து கரெக்டா எது தப்பு அப்படின்றத நம்மளால வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 11 நம்பர் இருக்குது. அப்படிதானே? ஸோ அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 டேம் 25 வந்து நமக்கு ஜீரோவா இருக்குமா? 26 27 28 29 30 1 2 3 4 5. ஓகே, கரெக்டுங்க. அப்போ வந்து டேம் 30 இருக்குது. டேம் 30 வந்து நான் 5. அப்புறம் வந்து டேம் 20 வந்து எனக்கு வந்து -5. ஓகேவா? -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த டேம் வந்து இருக்குது. கரெக்டா? அப்போ இப்போ பாருங்க T25 is equal to 0வான்னு கேட்டீங்கன்னா எஸ். இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நான் செட் பண்ணிட்டேன். T25 is equal to 0வானா எஸ். ஸோ ஏ இஸ் த ஏ வந்து கரெக்ட். நமக்கு கேட்டிருக்காங்க ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். T10 T20 T30 T40 ஃப்ரம் ஏபிஐ. ஓகேவா? இப்போ T10 நமக்கு என்னவா இருக்கும், T10 வந்து இங்க இருந்து ஒரு 10 மைனஸ் போச்சுன்னா -15 இருக்கும். T20 நமக்கு என்னவா இருக்கும், -5 இருக்கும். T30 என்னவா இருக்கும், நமக்கு வந்து +5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட 10 10 10 கூட்டே போவோம். அப்ப அதுவும் கரெக்டா புரிஞ்சா? செகண்ட் நான் சொல்றது இப்போ T20 T30 T40 T10 எல்லாமே ஏபி இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு ஆல்ரெடி T20 என்னன்னு தெரியும், T30 தெரியும். இது வந்து -5, இது +5. அப்ப கண்டிப்பா இங்க இருந்து ஒரு 10 தானே மைனஸா இருக்கும், -15 இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து 5, இது வந்து 15 இருக்கும். இப்படிதானே இருக்கும். இது வந்து T20, இது T30, சாரி இது T10.
இது T10, இது T20, இது T என்னது இருக்குது 30, இது T40, எல்லாமே இப்படிதான் இருக்கும். கரெக்டா? நீங்க அவ்வளவு கூட வேணாம். இது வந்து -π, இது +π, இது 20, 30, அடுத்து 10னா அடுத்து 10 தான் கூடும். அப்படின்னா ஏன்னா எல்லாத்தோட D வந்து 1 1 1 1 1 டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து ரெண்டாவதும் கரெக்ட். அடுத்த சி ஆப்ஷன் பாருங்க. n plus n2 equal to 50 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு நம்பரை கூட்டினா 15 இருந்துச்சுன்னா, tn1 plus tn2 equal to 0 கேக்குறாங்க. இங்க ரெண்டு எதெல்லாம் கூட்டா நமக்கு வந்து 50 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க T20யும் T30யும் ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20 plus 30 is equal to 50 அப்படின்னு வருது. கரெக்டா? அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா n1 plus n2 is equal to n1 plus n2 is equal to 50 இப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க? tn1 plus tn2 ஓகேவா? அப்ப tn1 என்ன வரும்? tn1 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? tn1னா t20 என்ன வரும் நமக்கு? t20 என்னங்க? -5 -5 plus n2 t அதாவது சாரி tn2 அதாவது t30 30 தானே நமக்கு இங்க n2 எடுத்திருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு செட் ஆஃப். ஓகே, அப்ப இங்க வந்து 5 is equal to 0வா? எஸ் 0. இங்க 0வா? 0. சோ தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். அப்போ if d is positive, a is also positive. சோ d வந்து பாருங்க, அந்த டிஃபரன்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும்? +1 +1 +1 தான் கூட்டு போகுது. சோ d வந்து 1 தான், அதாவது வந்து +1 தான். ஓகேவா? சோ ஆனா a வந்து என்னது? -5. a வந்து மைனஸ். ஓகேவா? மைனஸ்ல இருக்குது. a is also positive அப்படின்றது நமக்கு வந்து தவறானது. சோ அப்போ நமக்கு d is the right answer. புரிஞ்சுதா? நமக்கு அப்ப எது கரெக்டான ஆன்சர்? நமக்கு d is the right answer. புரிஞ்சுதா? சோ ஒன் செகண்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஓகே, in a class of 35 students, ஒரு கிளாஸ்ல வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாமா. ஓகேவா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கமல் இஸ் பிளேஸ் 7th from the bottom, whereas சுரேஷ் இஸ் பிளேஸ் 9th from the top, ரமேஷ் இஸ் பிளேஸ்ட் exactly in between the two. What is the Kamal's position from ரமேஷ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். ஓகேவா? சோ இங்க 1 to 35 இருக்காங்க. கீழ இருந்து போட்டுப்போமா, அங்க 1 to 35 இருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, கீழ இருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஓகேவா? கீழ இருந்து கணக்கிடும் போது சோ டவுன்வர்ட்ஸ்ல இருந்து 7ஆம் இடத்துல யார் இருக்காங்க? கமல் இருக்காங்க. அப்ப இவர் எத்தனாவது இடம் ஆக்சுவலா? அதாவது இவர் வந்து மேலிருந்து பார்க்கும்போது 29வது இடம். கரெக்டா? சோ நீங்க கை வச்சு என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7, இது வந்து 35. சோ 7ஆவது இடம்னா 35 34 33 32 31 30 29. 7ஆம் இடம்ன்றது 29ஆம் இடம். கரெக்டா? சோ அப்ப 29. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கு, டக்குன்னு போட்டு போற மாதிரி. ஓகேவா? அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். क्वेश्चन நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். நம்ம TNPSC பொறுத்தவரை அவ்வளவே போதுமானது. ஓகே, சோ இப்போ என்ன சொல்றாங்க அடுத்தது? சுரேஷ் மேல இருந்து கணக்கிடும் போது சுரேஷ் 9ஆம் இடத்துல இருக்காரு. சோ மேல இருந்து கணக்கிடும் போது 9ஆவது இடத்துல வந்து யார் இருக்காங்க? சுரேஷ் இருக்காங்க. ஓகேவா? ரமேஷ் என்பது இவருக்கும் இடையில இருக்காரு. சோ 9க்கும் இதுக்கும் இடையில நமக்கு ஆப்வியஸா என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 to ஒரு 10னா 19, 19 to ஒரு 10னா 29. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 19வது இடத்துல யார் இருக்காங்க? சென்டர்ல, இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல வந்து யார் இருக்காங்க? ரமேஷ் அப்படின்றவர் இருக்காரு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இவருக்கு ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்துல உள்ளார்? ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் வந்து 10ஆவது இடத்துல இருக்காரு. அதாவது கொஸ்டின் வந்து வேற கலர் எழுதிக்கிறேன். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் என்பவர் எவ்வளவு இருக்காரு? 10ஆவது இடத்துல இருக்காரு. ஓகேவா? எங்க இருக்கு? பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை விட ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரெண்டையும் பிளஸ் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மாடல்ல நம்ம இதை வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோலாம் வேணாம், நீங்க இதையே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. பகாயன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு வந்து 2 பகடை உருட்டும் போது நமக்கு வந்து 36 சாம்பிள்ஸ் கிடைக்கும். அப்படிதானே? இந்த 36 இதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுத போறோம். எழுதிட்டு நான் உங்களுக்கு கிளியரா பட்டன் போட்டு காட்டிடுறேன். ஈஸியா நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, 2 பகடை உருட்டும் போது கூடுதலாக பகாயம் கிடைக்கணும். ரெண்டையும் கூட்டுனா நமக்கு வந்து என்ன கிடைக்கணுமா? பகாயம் கிடைக்கணுமா? சோ இப்ப நமக்கு கூட்டினா பகாயம் கிடைக்குமா? இந்த ரெண்டையும் கூட்டினா பகாயம் கிடைக்கும். 1 + 1 2 பகாயம் கிடைக்கும். 5 பகாயம் கிடைக்கும். 7 பகாயம் கிடைக்கும். ஓகேவா? 3 பகாயன், 5 பகாயன்,
அப்புறம் 7 பகாயன், ஓகேவா? அப்புறம் 5 பகாயன், அப்புறம் 7 பகாயன், அப்புறம் இது வந்து 8 9 வராது அப்படின்னா 5 பகாயன், ஓகேவா? 7 பகாயன், ஓகே? வேற எதுவும் வராது. அடுத்த பகாயன் வந்து பாத்தீங்கன்னா 11 போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 பகாயன், ஓகேவா? அப்புறம் 11 பகாயன், கரெக்டா? வேற எதுவும் வராது. அப்புறம் 7 பகாயன், 6 5 11 பகாயன், ஓகேவா? அப்ப எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ மொத்தம் 15 இருக்குது. மொத்தம் 36 சாம்பிள். ஸோ அப்போ மொத்தம் 36 சாம்பிள். அப்போ 15/36. ஓகேவா? 36ல 15 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ஓகே, ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் பொழுது 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும்? வட்டத்தின் பரப்பளவு A by R². அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 2 வாட்டி இருக்குதா? அது 2 டைமென்ஷனா? ஸோ 2 வாட்டி பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. வட்டத்தினுடைய பரப்பு A is equal to 100 என்க லெட், ஓகேவா? எங்க வச்சுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% அதிகரிக்குது ஆரம். ஆர் ஸ்கொயர்னால 2 வாட்டி பண்ணுவோம். அப்போ 100ல 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 தான். அப்போ 105 ஆயிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 105ல ஒரு 5%. ஏன்னா இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், 2 டைமென்ஷன்ல இருக்கும், ஓகேவா? அப்ப 105ல 5% அப்படின்ற போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 105ல 5% அப்படின்றப்ப என்ன பாருங்க, இது ஒரு 5.25 வரும், ஓகேவா? ரெண்டையும் பிளஸ் பண்ணினா 110.25 வரும். அப்ப 100 இருந்தது 110. அப்போ எவ்வளவு கூட்டிருக்குது? 10.25% அதிகரித்துள்ளது, உயர்ந்துள்ளது, ஓகேவா? எவ்வளவு இங்கிலீஷ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10.25% இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் அது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11√3 அடி நீளமுடைய மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ மூலை விட்டத்துடைய ஃபார்முலா, ஓகேவா? டயகோனலுடைய ஃபார்முலா எங்க? கியூப்ல டயகோனலுடைய ஃபார்முலா என்னது பாத்தீங்கன்னா √3 × A. அதாவது இப்போ கொஸ்டின் கொடுத்தாங்க √3 × A = 11√3 கொடுத்துட்டாங்க. அப்போ உங்க A = என்னங்க? 11. இப்போ என்ன கேட்காங்க? கனசதுரத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. V = A³ = 11³ என்ன வரும்? 1331, ஓகேவா? ஸோ D இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 11² 11³ வந்து படிச்சு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே போட்டுருணும், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12 வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைந்தும் காணப்படுகிறது. அது எண்ணிக்கை 20,000 ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அது எண்ணிக்கை என்னவா இருக்குன்னு கேட்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதோட எண்ணிக்கை வந்து 20,000 இருந்திருக்குது, ஓகேவா? 20,000 இருந்திருக்குது. இருந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 வந்து வளர்ச்சி, 5 வளர்ச்சி, 12 வளர்ச்சி குன்றி, அடுத்து 10 வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து 5 வளர்ச்சி, 5% வளர்ச்சி அடைகிறது. 20ல 5% என்ன? 1% தான் 200, 5% தான் 1000, கரெக்டா? அப்போ 21,000 மாறிடுச்சு. அடுத்தது பாருங்க என்ன ஆகுமா? 12% வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. ஸோ 12% என்ன? ஸோ அகைன் அதே மாதிரி. ஸோ 10% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% தருவோமா? 1% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 210, அதை 12ஆல மல்டிப்ளை பண்ணா 12%, ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 0 42 210, ஓகேவா? ஸோ அப்போ 2 5 2 0 என்ன வந்துச்சு? 2 5 2 0 தான் 12%. ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. அப்போ 2 3 5 2 0, சரி பிளஸ் பண்ணோட மைனஸ் பண்ணோம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி குந்தி காணப்படுகிறது, ஓகேவா? வளர்ச்சி குந்தி. ஸோ அப்போ இதுல வந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன வருது ஆன்சர்? ஸோ அடுத்ததான் ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ வந்து 21,000ல இருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 25 20 மைனஸ் பண்ணோம். ஸோ என்ன வரும்னா 2,000 மைனஸ் பண்ணா ஒரு 19,000, ஒரு 520 மைனஸ் பண்ணா அப்போ 18,480 வரும். இப்போ நமக்கு லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. அப்ப இது ஈஸி தான். இது வந்து 10% வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா இதுல 10% என்ன? 18 48, கரெக்டா? ஸோ இது ரெண்டே பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா என்ன வரும் நமக்கு வந்துச்சுன்னா லாஸ்ட்ல 8 2 மீதி 1 3 மீதி 1 10க்கு 0 மிச்சம் 1 2 20
328 வருதுங்க. ஆன்சர் இருக்கா? 20 328. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த பாப்புலேஷன் சம் கேட்டாலோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் நமக்கு வந்து இதே மெத்தட் தான். ஓகேவா? இந்த பிரச்சனை கண்டுபிடிக்க பார்த்துக்கோங்க. ஸோ புரியாதவங்க நம்மளுடைய கிளாஸ்ல வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு புரியலன்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிரச்சனை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் எப்படி இதை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு சொல்றேன் இல்லையா, எப்படின்றத நான் சொல்றேன். அதை நீங்க ஒரு 1 டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கும் வந்துடும். நெக்ஸ்ட், ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூ. 6400 பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்தாங்க? தனி வட்டி 6 கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் 6 மாத காலத்துக்கு n ஈக்குவல் கொடுத்தாங்க. n ஈக்குவல் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 2 ஆண்டுகள்னா 24 மாசம், 30 மாசம் கொடுத்தாங்க. 30/12. ஓகேவா? ஏன்னா நான் வந்து மந்த்லியா கணக்கிட்டதுனால டிவைட் பை 12 போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பி. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ இங்கே வந்து பி என்ன நமக்கு வந்து 6400. பிஎன் என்ன நமக்கு வந்து 2 ஆண்டுகள் 6. அப்போ நீங்கள் 2.5 எடுத்துக்கலாம். ஓகேவா? 2.5 எடுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? 30/12 எடுத்துக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2.5 வருஷம் தானே, 6 மாசம்ன்றது 1/2 வருஷம். கரெக்டா? 2.5 எடுத்துக்கோங்க. அப்புறம் 5/100. ஓகேவா? இப்போ நீங்க எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த 2 ஜீரோவையும் இதுல இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றது மட்டும் தான் வேலை. ஸோ 64 × 5 நமக்கு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 64 × 5னா 6 × 5னா 300, 320 வரும். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2ஐயும் 64ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 320 இன்டு 2.5. 2.5. ஓகேவா? ஸோ இப்போ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். 320 × 2 வந்து 640. ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 160 ஈக்குவல் டு 700 வருது. சாரி 700 இல்லைங்க, 800 வருது. ஓகேவா? 640 160 வந்து 800. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ தான் நமக்கு வந்து 800 இருக்குது. ஓகேவா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இங்க என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா 6 மாதத்துக்கு பெறப்படும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி கேட்கல. ஓகேவா? ஃபைண்ட் த அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஏ இஸ் நாட் ரைட் ஆன்சர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 6400 + 800, அதாவது அசல் கூட்டல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு தான் நமக்கு என்ன வரும்? ஏ வரும். அப்போ 7200. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டினை கவனமாக படிக்கணும். நம்ம பார்த்தோன்னே இந்த ஆன்சரா போட்டுக்கூடாது. நல்லாவே ஆப்ஷன் வந்து செக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெறலாமா? யானையின் அதிகளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியதுன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு என்னன்னு கேட்காங்கன்னா, யானை வந்து 20, சிங்கம் லயன் 80, சிறுத்தை சீட்டா 100. ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம். எலிஃபேண்டுக்கும் லயனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க பார்ப்போமா? எலிஃபேண்டுக்கும் லயனுக்கும், எலிஃபேண்ட் லயன் 20/80, 1/4. ஓகேவா? அப்போ 25%. கரெக்டா? 25%. அடுத்தது லயனுக்கும் சீட்டாக்கும், 80/, என்ன வருது? 80/100 வருது. கரெக்டா? ஓகே, அப்ப 80/100 நமக்கு வந்து என்ன வரும்? 80/100 8/100, 8/100 4/5 வருது. ஓகேவா? ஷார்ட்டா பண்றது புரியுதா? சிங்கம் மற்றும் சிறுத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் 80/100. அப்ப 8/10 4/5. 4/5 நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்ங்க? கிட்டத்தட்ட 80%. அடுத்தது யானைக்கும் சிறுத்தைக்கும், யானை இங்க இருக்கு, சிறுத்தை இங்க இருக்குது. இது என்ன வரும்? 20/100. அப்போ 20%. கரெக்டா? 20/100 ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட்டுடலாம்ல, 20% போட்டுடலாம் இல்லையா? 20%. அடுத்தது சிங்கத்துக்கும் யானைக்கும், சிங்கமுக்கு யானைக்குது, சிங்கமுக்கும் யானைக்கும், யானைக்கும் சிங்கமுக்கும் எப்படி போட்டா என்னங்க? இது வந்து பெருசா வரும். ஆப்வியஸா இதை விட்டுறலாம். அப்படிதானே? 20/10 வரும். ஆப்வியஸா பெருசா வரும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ எதுதான் இதுல பார்த்து தெரியுது? சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்படிதானே? சி தான் வந்து 20% இருக்கு. அப்படிதானே? சி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே சின்ன அளவா இருக்குது, 20/100 இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொன்றும் 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றம் அடைகிறது. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில்
8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்ற எனில் அடுத்த முறை இவை எப்போது அடையும்? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, ஹெச்சிஎஃப் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. கொடுத்துருக்க 48, 72, 108. 48, 72, 108. 42 இருக்குது. 42 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 இருக்கும்போது எனக்கு வந்து 16ஆல டிவைட் ஆகும்னு தோணுது. ஓகேவா? 16 டிவைட் ஆகாதா? 1 செகண்ட். 18 ஆகுமா? 108 வருது. ஓகே, நான் வந்து 2ஆல சின்ன சின்னதா போறது போல பெருசாவே போயிடுறேன். அதான் ஸோ 4ஆலே போட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை. 4ஆல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 12 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை 4ஆல் டிவைட் பண்ணா 20, 18 into 4 கரெக்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 108 வந்து பாத்தீங்கன்னா 25, 27 வரும். கரெக்டா? ஸோ என்ன வரும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 தான் ஒரு சின்ன டோட்டல். 72/4னா எஸ் 18 தான். ஓகே, ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன போடலாம்? என்ன காமனா இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே? இந்த ரெண்டுக்கும் 9 காமனா இருக்குது. ஆனா இதுக்கு வந்து 12 காமனா. அப்ப 3 போடலாமா? ஸோ 12ஆலே எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்டே பார்த்தேன். ஓகேவா? ஸோ பரவாயில்ல. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12னா 4, இது வந்து 3னா 6, இது வந்து பாத்தீங்கன்னா 9. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4ஆல போடலாம், 2ஆல போடலாம். 2ஆல போடலாம் 2, 3, 9. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆல போட்டீங்கன்னா 2, 1, 3, அப்புறம் 2, 3 தான் வரும். ஓகேவா? அப்போ 4 into 3 12, 12 into 2 ஸோ 432. அதாவது இதான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்ப சேர்ந்து அடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான். 432 செகண்ட்ஸ், எல்லாமே வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நீங்க எப்படி மாத்தலாம்? நிமிஷத்துல மாத்தணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 60ஆல டிவைட் பண்ணுங்க. 432 டிவைட் பை 60 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 420 12 வருமா? அதாவது 420 பிளஸ் 12ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது 420 அப்படின்றது 7 இது எப்படி போடுவோம்? 7 மினிட்டும் 12 செகண்ட்ஸும். கரெக்டா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 8:20க்கு அடிக்குது. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்ததை எழுதுறேன். 8:20 மணிக்கு வந்து அடிக்குது. 8 மணி 20 நிமிடம் 00 செகண்ட் அடிக்குது. அடுத்தது 7 நிமிஷம் கழிச்சு அடிக்குது. ஓகேவா? அப்போ 7 நிமிஷம் 12 கழிச்சு அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மணி 27 நிமிஷம் 12 செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்குது. எங்க இருக்குது? 8:27 12 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 8:27 12 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். அடுத்தது find the greatest number which are dividing 1675 and 2037 leaves remainder 65 respectively. ஓகேவா? அதாவது கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் ஒரு நம்பர் வச்சு நீங்க டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 6ஐயும் 5ஐயும் கொடுக்குமாமா. அதாவது அந்த நம்பர் வந்து 1657 டிவைட் பண்ணும்போது 6 கொடுக்குமாமா, 2037 டிவைட் பண்ணும்போது 5 வந்து மீதியா கொடுக்குமாமா. ஓகேவா? சோ அதை தரக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்ப என்ன பண்ணனா இதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப் கண்டுபிடிக்க முன்னாடி இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணிடணும். 1657 மைனஸ் 6 கமா இன்னொரு நம்பர் என்னது 2037 மைனஸ் 5. அப்புறம் நமக்கு இந்த ரெண்டு நம்பர், அதாவது ஹெச்எஃப் ஆஃப் எதெல்லாம் கண்டுக்கணும்? ரெண்டையும் மீதி வரக்கூடிய நம்பர் தானே. அப்ப ஹெச்எஃப். ஓகேவா? வகுப்படும் நம்பர்னா எல்சிஎம். ஓகே, ஸோ அப்போ 1651 கமா என்னது 2032. இது பெரிய நம்பராக எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது. பெரிய நம்பரை உள்ள போட்டு சின்ன நம்பரை வெளியே போட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2032 இப்படி போட்டுக்கோங்க. இங்க வந்து 1656 1651 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒன்னா சால்வ் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து டிவைட் பண்ண போறோம், அவ்வளவுதான். டிவைட் பண்ணும்போது 1 போட்டீங்கன்னா 1 1651. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 8, அப்போ இங்கே 1 போயிட்டுனா 19, 3 இருக்கு. ஓகேவா? 381. அகைன் இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க, இந்த வேல்யூ நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ 1651 1651 நமக்கு எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம்ஸ் போகாது. ஏன்னா வந்து மறுபடியும் இதை வந்து ஜஸ்ட் வந்து மைனஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? நமக்கு வந்து 7 வருமா? 11 4 பண்ணா 7,
இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 போயிட்டு 2 16ல 15 போனா 1 127. அகைன் நமக்கு இங்க என்ன கொண்டு வரணும், இந்த 381 இங்க உள்ள கொண்டு வரணும். 381. ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னு தெரியுது 3 டைம்ஸ் இருக்குது அப்படிதானே? ஸோ 3 இன்டு 127 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 27 81 381 வந்துருச்சு. ஸோ 0. இந்த 0 வரும்போது இங்க என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ தான். 0 வரும்போது என்ன வேல்யூ இருந்துச்சோ அதான் நம்ம இதோட ஹெச்எஃப். அப்போ 127 தான் இதோடைய ஹெச்எஃப். ஓகேவா? அந்த அதுதான் நமக்கு இப்போ ஆன்சரும் கூட. எங்க இருக்குது? சி இஸ் அ ரைட் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் அதே மாடல் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. The greatest number which can divide 1356, 1868 and 2764 having the remainder 12 in each case. ஓகேவா? 1356 இருக்குது, இது இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 12 12 வந்து மீதி வரணும். அப்ப மீதி வரும்போது வரணும்னா அந்த எண் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ஹேவிங் த ரிமைனிங் எல்லாத்துலயும் வந்து 12 12 12 நமக்கு வந்து மீதி வரணும். ஓகேவா? The greatest number which can divide 1356, 1868 and 2764 having the same remainder 12 in each cases. Okay. So இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இப்போ நீங்க சொல்லுங்க ஒரு கெஸ் எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆ. ஓகேவா? எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆ அகைன் வந்து ஹெச்எஃப். அப்படிதானே? அதே சம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணா எல்லாத்துக்கும் அதே மாதிரி 12ஆல ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ண போறோம். அப்படிதானே? ஏன்னா ரிமைண்டர் 12 வருது. நான் வந்து அப்போ 12 மைனஸ் பண்ணிட்டு மீதிக்கு நான் வந்து ஹெச்எஃப் அடிச்சு போறேன். அப்ப நமக்கு அது எந்த நம்பர் சொல்லி மீதி இன்றி கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 1356 மைனஸ் 12, 1868 மைனஸ் 12, 2764 மைனஸ் 12. இது வந்து பாருங்க 1344 வரும், 1856 வரும், 2752 வரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கண்டுபிடிச்சா என்ன வருங்க? ஃபர்ஸ்ட் 4 ஆஃப் எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன வரும்? 3. 14க்கு அகைன் வந்து 3. 4 ஆல் டிவைட் ஆகாதா? ஸோ அடுத்தது பாருங்க, இங்க இது எப்படி ஆகும்? 4 ஆல் டிவைட் ஆகும். 25, 6 நாள் 24, 16 4. இது பாருங்க 7 நாள் 28, 6 நாள் 24, 35 இருக்குது, 35 8 இருக்குது, 32 8 இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் 4 ஆல் டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஆல் போட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க 4 இருக்குது, 1 6 6 நாள் 24. இது பாருங்க 1 28 7 2. கரெக்டா? மறுபடியும் 4 ஆல் டிவைட் ஆகுங்க. 4 ஆல் டிவைட் என்ன வரும்? 21 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா 36 9 வரும், 29 வரும். இது வந்து பாருங்க 43 வரும். ஸோ இதுக்கப்புறம் ஏதோ டிவைட் ஆகாது. அப்போ நமக்கு ஹெச்எஃப் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 கியூப் என்னது? 64. 64 எங்க இருக்குது? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா? சேம் மாடல் தான். வணிகர் ஒருவர் ஒரு கொதிகலனை 15% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். ஓகேவா? அதாவது 100% பிளஸ் ஒரு 18%. மொத்தமா அவர் வந்து 118% ஒரு பொருளை வந்து வித்திருக்காரு. அதுதான் 10,502. ஓகேவா? தண்ணீர் கொதிகலனையும் சரக்கு மற்றும் சேவை வரியை கேட்டிருக்காங்க. தண்ணீர் கலனுடைய அப்போ வந்து இதுல 18% வந்து ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, 118% தான் இதுனா இதுல 18% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு 10 5 0 2 இன்று 18 டிவைட் பை 118. ஓகேவா? இப்போ இந்த 118 இதால ஈஸியா டிவைட் பண்ணலாம் நினைக்கிறேன். நம்ம சின்ன வேல்யூல இருந்தே போய் பார்ப்போம். ஸோ 89 இன்டு 18 இஸ் ஈக்குவல் டு ஒரு 890 பிளஸ் 8 இன்டு 89 தான் நம்ம பார்க்கணும். 8 இன்டு 89 8 இன்டு 90 720. ஸோ 720ல வந்து 8 மைனஸ் பண்ணா 712. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 2 0 8 16 1602 எங்க இருக்குது? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பி இஸ் நமக்கு இங்க வந்து பி தான் ரைட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். மொத்தம் உங்களுக்கு 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எத்தனை பேர் வந்து கரெக்டாக பண்ணீங்க, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சால்வ் பண்ணாலும் கூட என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக வந்துச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சா, ஏதாவது புரியல அப்படின்றதையும் விவரத்தையும் எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 வரும்.
அது வந்து நாளைக்கே கூட வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.